கிறிஸ்மஸ்க்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற இயேசுபாவை அறியாத மக்களுக்கு ஸ்வீட்டு, கேக்கு, முறுக்கு, பிரியாணின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் நீங்கள் சொல்ல போகிறீங்களா? எஸ், முக்கியமான நோட் பண்ணிச்சிங்க. அது கொடுங்க. கொடுக்குறது வந்து நான் என்றைக்குமே தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கொடுத்துட்டு இப்போ ஒரு புக்கை நான் போடுறேன், அந்த புக்கை நீங்கள் கொடுங்க. ஐயோ, இந்த புக்கு கொடுத்தா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் போயிருமே, எங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இது போயிருமேன்னு சொல்கிறீங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இதுதான் உண்மையான காஸ்பிள். ஏன் நம்ம கிறிஸ்டியானிட்டிக்கும் மற்ற மதத்துக்கும் ஏன் என்ன வித்தியாசம் இருக்குது, எப்படி நம்ம கிறிஸ்டியானிட்டி வித்தியாசப்படுறாங்க, எப்படி கிரைஸ்ட் உண்மையான கடவுள் அப்படின்னு அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது. வெறும் எஸ்போ நல்லவர், அற்புதம் செய்வார், எஸ்போ தான் உண்மையான கடவுள் சொல்லி எப்படி சொல்வீங்க? இந்த புக்கு தான் தேவை. இந்த புக்கு தான் இந்துஸ் கிறிஸ்டியானிட்டி, புத்திசம் கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீம் கிறிஸ்டியானிட்டி வித்தியாசங்கள் இருக்குது. இந்த புக்கு நான் பிடிஎஃப் உங்களுக்கு நான் இந்த லிங்க்ல போடுறேன். வேணும்னா நீங்கள் பிடிஎஃப் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பிடிஎஃப் ஃப்ரீயாக அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு. பிடிஎஃபை நீங்கள் பிரிண்ட் எடுத்து அந்த மக்களுக்கு நீங்கள் கேக்கு, முறுக்கு, பிரியாணியோட இந்த புக்கு கொடுத்து பாருங்களேன். கண்டிப்பாக அவங்க படித்து பார்ப்பாங்க. அவங்க உண்மையான கடவுள் எது, உண்மையான மதம் எதுன்னு சொல்லி அவங்க அறிந்து கொள்வாங்க. அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க இதுலேருந்து வெளியே வந்து ஏற்றுக்கொள்வாங்க. இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். காட் பிளஸ் யூ வித் ட்ரூத்.